அந்த வீடியோ போஸ்ட் எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் போயிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ நான் வந்து போகிற வழியில் வந்து பார்ப்பேன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். யா ஓகே பாய். ஆக்சுவலாக மணி வந்து ஆல்மோஸ்ட் 4 o'clock. ஸோ லீவ் ஆகும் போகிற வழியில் ரோடு இந்த மாதிரி இருக்கணுங்க, யாருமே இல்லாமல் தெய்வம் நம்ம வந்து தனியாக போனோம்னா செம்மையாக இருக்குது. பேட்டெல்லாம் பார்த்துச்சிங்களேன் ஃபுல்லாக டிராஃபிக் தான். நம்ம எங்கே நகர முடியாது, ஓட முடியாது, இந்த பிக்கால் சொல்கிற மாதிரி ஃபுல்லாக டிராஃபிக்காக அப்படியே நமக்கு வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் தெய்வம். சந்தோஷம் ஆஃபர் லாங் டைம் ஒரு டைம் லாங் டைம் ஃபுல் மார்க்ஸ் ಇದೀನಿ ಟು ಮಾರ್ಕ್ ಪ್ಲೀಸ್ ಪ್ಲೀಸ್ ಪೆಟ್ರೋಲ್ ರೇಟ್ ಆಗಿದೆ. ಹೌದು ಪೆಟ್ರೋಲ್ ತುಂಬ ರೇಟ್ ಜಾಸ್ತಿ ಆಯ್ತು. ಯಾ ಎಷ್ಟಾಗಿದೆ ನೀವು ಓಕೆ ಓಕೆ ನಮ್ಮ ಕೊಂಚ ಮಾತಾಡಲ್ಲ ಆಯ್ತು ಎಲ್ಲ ಬೇಕು ಹೋಗೋ போயிடுறா அது கூட நம்ம வந்து நம்ம வந்து வாங்கல முன்னாடி பெஸ்ட்டு மழை இது வேற லெவலில் போங்க. ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து அதாவது இன்றைக்கி டேட் வந்து 30 மார்ச். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரிப் போகிறோம். இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணிக்க தெரியாது. ஸோ நான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ நான் வந்து போகிற வழியில் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன், எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான். யா ஓ பாய். ஆக்சுவலாக இப்போ மணி வந்து ஆல்மோஸ்ட் 4 o'clock. ஸோ லீவ் ஆகிறோம் இப்போது. போகிற வழியில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்பில். ஸோ அவரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போக வேண்டியதுதான். யா லெட்ஸ் மூவ். குட்டியை கூப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நான் வந்து ட்ரிப் மீட்டர் 2 வந்து 0 பண்ணுறேன். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் போகணும்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. ஸோ 0 ஆக்கியாச்சு. யா போனாங்க. கால் பண்ணிட்டாப்பில் ரோடே வெறிச்சோடியாக இருக்குங்க. யாருமே இல்லை, வந்து நடமாட்ட ஆரம்பிக்கலை. சில பேர் வாக்கிங் போகிறாரு போல். எப்படி யாருமே நடமாட்டமே இல்லை, நம்ம தான் போயிட்டுருக்குறோம். நம்பர்ல ரோடுனா இந்த மாதிரி இருக்கணுங்க, யாருமே இல்லாமல் தெய்வம் நம்ம மட்டும் தனியாக போனோம்னா செம்மையாக இருக்கும். இது டே டைம்லாம் பார்த்துச்சிங்களேன் ஃபுல்லாக டிராஃபிக் தான். நம்ம எங்கிட்டும் நகர முடியாது, ஓட முடியாது, ஒழிய முடியாது. அந்த பிக் பாஸ் சொல்கிற மாதிரி ஃபுல்லாக டிராஃபிக்கு அப்படியே நமக்கே வந்து ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்படியே இந்த மாதிரி இருக்கணுங்க இருந்தால். ரோட பாருங்களேன் செம்மையாக இருக்கலாம். லைட்டிங் அந்த மாதிரி இது ரிஃப்ளெக்டர் சூப்பராக வச்சுருக்காங்களே. இது எங்கேன்னா பெங்களூரில் ஏபிபி சர்க்கிள் இருக்குங்கள அந்த ஏரியாங்க. வந்து நான் பீனியா போகிற ரோடு அப்படியே வேறு லெவலில் இருக்குதுயா. எல்லாத்துக்கு லைட்டாக ஒரு தீனியை போட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்க. அங்கே இந்தியன் ஆயில். ஸோ இந்தியன் ஆயில் வந்துட்டு லாஸ்ட் டைம் இந்தியாவில் தான் போட்டு நான் எப்போனா கூருக்கு பண்ணுவாங்க. அப்போ போகிறப்ப இந்தியாவில் தான் போட்டு நான் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இந்த மைலேஜ் எல்லாம் தந்துச்சு. ஸோ இவர் தான் நம்மளோட கோ ரைடர் மிஸ்டர் சந்திரசேகர். எஸ், அவரோட ஊருக்கு நம்ம வந்து போயிட்டுருக்குறோம் இப்போது. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು? ಸಂತೋಷ್. ಓಕೆ ಓಕೆ. ಆಫ್ಟರ್ ಲಾಂಗ್ ಟೈಮ್ ಅವರು ಫಿಲ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರಾ? ಮೀನ್ ಲಾಂಗ್ ಟೈಮು ಫುಲ್ ಮಾಡಿಸ್ತಿದ್ದೀನಿ. ಝೂಮ್ ಹಾಕಿ ಪ್ಲೀಸ್ ಪ್ಲೀಸ್. ಪೆಟ್ರೋಲ್ ಬೇರೆ ರೇಟ್ ಆಗಿದೆ. ಹೌದು, ಪೆಟ್ರೋಲ್ ತುಂಬ ರೇಟ್ ಜಾಸ್ತಿ ಆಯಿತು. ಯಾ ಎಷ್ಟಾಗಿದೆ ನೀವು? ಮಾಡಿಸ್ತೀನಿ. ஓ ஃபுல்லா? ஓகே ஓகே. நம்ம கொஞ்சமாக போடலாங்க, ஒரு 600 500 அந்த மாதிரி போட்டுக்கலாம். போகிறப்போ அங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ இன்னும் இடத்துல போயிட்டு நம்ம மொழியை போட்டுக்கலாம். யா ஓகே. கார்டு மாட்டுது. ஸோ நம்ம சொல்லத்துக்கு லைட்டாக ஒரு 500க்கு இதுக்குங்க 500 போகலாம். போகிறதே தெரியலங்க, எவ்வளோ வரல எதுவுமே தெரியல. முடிஞ்சு தெரியுது கொஞ்சம் உங்களோட. ஒரு 3 கூட வந்துருச்சுங்க. பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. அவங்க வெயிட் விட்டுருக்காங்க.
ಓ ಏರಿದೆಯಾ? ಇಲ್ಲಿಂದ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. மங்களா பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பெட்டா மாதிரி இருக்குது, எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்தோம்னா நம்ம வந்து இந்த மலைக்கு ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போய் பார்க்கலாங்க. பார்க்குறக்கே அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா இந்த ஊரில் வந்தோம்னா நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 51 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு ஹாஃப் டைமிங் வந்தோம்னா பார்க்கலாம். மேபி இந்த பிளேஸோட இருக்கலாம், தெரியல. பார்க்கலாங்க. நம்மளோட கோ ரைடர் அங்கே போயிட்டாப்புல, சீக்கிரம் போயிட்டு அவன் சுத்தா பண்ணிட்டு அது போயிட்டே வாட்டர் சீன் செம்ம வியூங்க. பாருங்களேன், முன்னாடி ஃபுல்லாக மிஸ்ட்டு, மழை இது வேற லெவலில் இருக்குதுங்க. எந்த ஏரியான்னு தெரியல. இது தும்பூருக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு சம் வில்லேஜ், பட் எந்த வில்லேஜ் தெரியல. பட் டோல் இருக்குதுங்க. தும்பூர் டோல் நினைக்கிறேன். எஸ், தும்பூர் டோல் தாங்க இது. ஸோ தும்பூர் டோல்லேருந்து வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே கட்டாயிட்டு அப்படியே ஸ்பீட் பிரேக் தாங்க எல்லா இடத்துக்கும் வச்சுருக்காங்க. எங்கேருந்து என்ன வைக்கான்னு தெரியல. அதனாலேயே பேக் பெயின் பயங்கரமாக இருக்காங்க. இதுதாங்க தும்பூர் ரீச் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸோட ப்ளாக் நிறையா இருக்குது. சின்னதாக ஒரு ஹால்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்புறோங்க. நம்ம இருக்கிற வந்து சிரா பக்கத்தில் இருக்கிறோம். ஸோ சிரா சின்ன கொஞ்சம் போகும். அதாவது கொஞ்சமாக வெயில் ஆரம்பிக்குது. வெயில் ஆரம்பிச்சுட்டு ஸோ பெருசாக தெரியல. வெயில் தெரியல, வெயில் சேரில் இருக்குது, கொஞ்சமாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரோடு வந்து பூனேக்கு போகிற ரோடாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் பூனேவா. நான் கொஞ்சம் போய்ட்டு மறுபடியும் நான் பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்ல பிளேஸ் காமிச்சேன். டவுனில் இறங்குறதுங்க. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா டவுன் வந்து பாருங்களேன். டவுனில் இறங்கி மேலே ஊற்றி வேறு லெவலில் இருக்குல்ல. ஓ இதுதான் சிரா டோல்கேட் போலங்க. சிரா இதுக்காக முன்னாடி இருக்குல்ல, அந்த டோல்கேட் போல இதான் நினைக்கிறேன். ஏன்னா ரோடு எல்லாமே வந்து கன்னடத்தில் போட்டுருக்குறாங்க. நமக்கு கன்னடம் படிக்க தெரியாது, பேச மட்டும்தான் தெரியும். யா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வச்சுக்கோங்க. மார்னிங் வந்து டியூன் டியூன் ஹியர்